வெளிநாட்டில் வாழும் எங்கள் தமிழ் உறவுகளே, தான் நான் அண்டு வந்தது. இதுதான் அந்த அக்காங்கட வீடு. இப்போ அவங்க வர சொல்லித்தான் நான் வந்திருக்கேன். பாருங்க, தான் அந்த அக்காட வீடு. அந்த வீட்டிலாம் அவங்க வாழ்ந்து வராங்க. இப்போ அவங்களோட இப்போ கதைக்க வந்திருக்கேன். இவங்களோட நான் கதைக்க வந்திருக்கேன். அவங்க என்னன்னு கேட்போம். வணக்கம் அக்கா. வணக்கம். சொல்லுங்கள், நீங்கள் வர சொன்னீங்க. இப்படி நீங்கள் வீடியோவில் நிறைய விஷயங்கள் பார்க்குறீங்க. கஷ்டப்பட்டவங்களுக்கு எங்களோட வெளிநாட்டில் வாழும் அன்பு உறவுகள் உதவி செய்கிறாங்கன்னு சொல்லி நீங்கள் வீடியோவில் பார்க்கணுன்னு சொல்லி தான் என்னை வர சொல்லியிருக்கீங்க. உங்களோட கஷ்டங்கள் எல்லாம் எங்களோட மக்கள்கிட்ட, எங்களோட வெளிநாட்டு வாழும் மக்கள்கிட்ட நீங்களே சொல்லுங்கள். உங்கள்கிட்ட என்ன பிரச்சனை, என்ன கஷ்டங்கள் எல்லாம் அவங்கள்ட்ட சொல்லுங்கள். எனக்கு வணக்கம். சரியான கஷ்டம். இவர் 2007 காணா போனவர். 3 பிள்ளைகள். மூத்தவ இது செம்பஸ் கிடச்சி செம்பஸ் போக இல்லாமல் கூலி வேலை செய்கிறாள். நானும் கூலி வேலை செய்தேன். நான் கூலி வேலை இப்போ செய்யலை. சுகர் பிரச்சனைலாம். இவ கடைசி மகள். இவ படித்து கொண்டு இருக்கிறா. 10ஆம் ஆண்டு படிக்கிறா. எனக்கு படிப்பிக்கிறதுக்கெல்லாம் சரியான கஷ்டம். சாப்பாட்டுக்கு கஷ்டம். நான் இவர் காணா போன இப்போ 17 வருஷமாக நான் சரியாக கஷ்டப்பட்டு தான் இந்த கூலி வேலை செய்தான் உங்களை வளர்த்து கொண்டு இருக்கிறேன். காணாமல் எத்தனையாம் ஆண்டு காணா போனேன்? 2007. இந்த அக்காட கணவர் வந்து 2007 கடத்தப்பட்டிருக்கார். கடத்தப்பட்டிருந்தா லே மாஸ்டரில் விறகு போன இடத்துல காணாமல் போனவர். லே மாஸ்டரில் 2007 லே மாஸ்டரில் விறகு எடுக்க போன இடத்துல காணாமல் போய் நான் நேவியோட வாழாடி இல்லை மிஷின் எடுத்தேன்னா நாக்கள் ஆள் இல்லைன்னு சொன்னாங்க. இந்த திருவண்ணாமலை கோட்ஸில் வாதாடி லே மாஸ்டர் மட்டும் தந்தவங்க அவர் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. 2007 இந்த கணவர் வந்து காட்டுக்குள்ளே விறகு எடுக்க போன இடத்தான் காணா போயிருக்கார். காணா போய் இவங்க வந்து நேவி ஆர்மியோட வாதாடி லே மாஸ்டர் எடுத்திருக்காங்க. ஆனால் கணவரை எடுக்கலை. கேட்டால் இல்லைன்னு சொல்கிறாங்களா? இப்போ எத்தனை வருஷம்? 17. இப்போ 17 வருஷத்துக்கும் எந்த முடிவும் இல்லை. அவர் இருக்காரா இல்லை, உயிரோட இருக்காரா இல்லையான்னு தெரியாது. கூட்டங்களுக்கு எல்லாம் போய் ஆர்ப்பாட்டத்துக்கு எல்லாம் போகிறேன் நான். இப்போ எங்கிற சங்கம் ஒன்று டவுனுக்குள்ளே இருக்குது திருவண்ணாமலையில். அங்கெல்லாம் போய் ஆர்ப்பாட்டத்துக்கெல்லாம் போகிறவங்க அவனோட கணவருக்காண்டி இருக்காரா இல்லையான்னு சொல்ல. அவர் உயிரோட இருக்காரா இல்லையான்ற முடிவு இன்னும் இதுவரையும் 2007 இப்போ 2024 ஆச்சு. இதுவரையும் அவர் உயிரோட இருக்காரா இல்லையாண்டு அந்த அக்காங்களுக்கு எந்த முடிவும் தெரியாது. எல்லாரும் அவள் தான் கஷ்டப்பட்டு 3 பிள்ளைகளையும் படிப்பிக்கிறா. ஒரு மகன் ஒரு ஆள் இருக்கிறார். அவருக்கு இயலாது. மகன் ஒரு ஆள் இருக்கிறா, அவருக்கு இயலாதான். அவரும் தான் மற்ற கூலி வேலைக்கு போகிறோம். மூத்தவங்க படித்து எப்படியாவது நீங்கள் அவருக்கு படிக்கிறதுக்கு உதவி செய்தால் எனக்கு பெரிய ஒரு உதவியாக இருக்கும். இந்த இவங்களோட மூத்த ஒரு இன்னொரு பொம்பளை பிள்ளை இருக்காம அவள் படித்து கொளிச்சு கிடச்சி அவைக்கு வந்து கொளிச்சி இப்போ வசதி இல்லாமல் வந்து அவள் இப்போ கூலி வேலைக்கு போகிறா. கொளிச்சிக்கு போக வசதி இல்லாமல் இப்போ கூலி வேலைக்கு போகிறா. அந்த அக்கா கேட்குறா, அந்த படித்து கொளிச்சு கிடச்ச பிள்ளைக்கு படிப்புக்கு உதவி செய்ய சொல்லி உங்களால் வேண்ட உதவி. மற்ற தங்கச்சி, நீங்கள் எத்தனை ஆண்டு படிக்கிறீங்க? 10ஆம் ஆண்டு. இங்கே எந்த ஸ்கூல் படிக்கிறீங்க? கும்புருக்குட்டி மெதடி. இந்த பிள்ளை வந்து 10ஆம் ஆண்டு கும்புருக்குட்டி மெதடி ஸ்கூலில் படிக்குது. நீங்கள் வந்து எங்களோட மக்கள்கிட்ட எது வேணுமெண்டா கேளுங்க. என்ன உங்களுக்கு என்ன வேணுமெண்டு சொல்லுங்கள். எனக்கு ஸ்கூல் போக சரியான தூரம். இப்போ நடந்து தான் வெளியே போகிறோம். ஒவ்வொரு நாளும் 7 மணிக்கு போக பேசுவாங்க. அதனால் சைக்கிள் அது உங்களால் உதவி செய்யணுமெண்டா செஞ்சு தரலாம். படிக்கிறதுக்கு பயிற்சி புத்தகங்களெல்லாம் இல்லை. அதனால் பாடமெல்லாம் விளங்காது. 10ஆம் வகுப்பு பாடம் பயிற்சி புத்தகமும் வாங்கி தரலாம். அந்த பிள்ளை 10ஆம் ஆண்டு படிக்கிறதுக்கு பயிற்சி புத்தகங்கள் இல்லையா? அதால் பாடங்களும் விளங்குது இல்லையா? அந்த படிக்கிற காசு கொடுத்து பயிற்சி புத்தகங்கள் வாங்கணுமா? அதால் அந்த காசு கொடுத்து பயிற்சி புத்தகங்கள் வாங்கக்கூடிய வசதி அந்த பிள்ளைக்கு இல்லை. அதை நடந்து தான் அந்த பிள்ளை ஸ்கூல் போகுது. நீங்கள் உங்களோட வீட்டிலேருந்து எத்தனை கிலோமீட்டர் ஸ்கூல்? 3 கிலோமீட்டர். அவங்களோட வீட்டிலேருந்து 3 கிலோமீட்டர் ஸ்கூல் தூரம் நடந்து போகணுமா? அது மெயின் ரோட். உங்களுக்கு தெரியும். இப்போ என்ன சொல்கிறது, இப்போ சமுதாயத்தில் இப்படி பிள்ளைகள்லாம் ரோட்டால் நடந்து போகிறதே பயந்து தான் போகணும்.
இந்த டியூஷன் கிளாஸும் தூரத்துக்கு தான் டியூஷன் கிளாஸும் தூரத்துக்கு போகிறேன்னு சொல்லி நடந்து போய் 7 மணி நைட்டில் 7 மணிக்கு நடந்து போய் நைட்டில் தான் பாரு நம்ம பயந்து தான் அப்படி அனுப்புகிறாங்க. நாங்கள் கூட்டி கொண்டு வர 9 மணி எவ்வளோ தூரம் நடந்து போய் அப்போ உங்களை அந்த பிள்ளை வந்து உங்கள்ட்ட ஒரு சைக்கிள் ஒன்று கேட்குது, மற்றது பயிற்சி புத்தகம் கொப்பி சாமானுக்கு உதவி கேட்குது அந்த பிள்ளை உங்கள்கிட்ட. இந்த வெளிநாட்டில் வாழும் அன்புறவுகளை நல்ல உள்ளம் கொண்டவரை நீங்கள் நிறைய பேருக்கு இப்படியெல்லாம் உதவி செய்திருக்கீங்க. அதை பார்த்து தான் இவங்களுக்கு வர சொன்னவங்க. உங்களால் வேண்ட உதவியை இவங்களுக்கு செய்து கொடுங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ தட்டி விடாமல் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம். இன்னொரு மாவீரர் குடும்பமோ இல்லை போராளி குடும்பமோ மீண்டும் சந்திப்போம். பாய்.